ஹலோ டாக்டர். ஹாய். டாக்டர், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஒரு லிஸ்ட் போடுவாங்க, இந்தந்த ஃபுட்டு சாப்பிடுங்க, இந்தந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்ட்டு. உங்களோட சஜஷன் என்ன டாக்டர்? எஸ், நம்ம சம்மர் வந்துட்டாலே முக்கியமான விஷயம் வாட்டர் கண்டென்ட் தான். நம்ம தண்ணி நிறைய நம்ம உடம்புல இருந்து வேர்வையாக வெளியே போகிறது, ஹீட்னால நிறைய நம்ம வெளியில் ஸ்கின் வழியாகவும் வெளியில் போகிறது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், முதல் விஷயம் நிறைய தண்ணி குடிங்க. அப்பப்போ குடிங்க. நான் காலையில் 1 லிட்டர் குடிச்சிட்டேன், மத்தியானம் வரைக்கும் என்னால் தண்ணி குடிக்க முடியாது அப்படின்னா அப்படி இருக்காமல் எவ்ரி 1 or 2 hours நம்ம திரும்ப தண்ணி வந்து ரெப்ளனிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் பாடிக்கு. 4 to 5 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கண்டிப்பாக தேவை. அன்லஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் டாக்டர் கிட்ட அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஃப்ரூட்ஸ், விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ், நம்ம சாத்துக்குடி, ஆரஞ்சஸ், கொய்யா, அண்ட் தென் நம்ம நெல்லிக்காய், இந்த மாதிரி நல்லா வந்து டயட்டு நல்ல விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸும், நீர் சத்து இருக்கிற காய்கறிகள், பூசணி, வெள்ளை பூசணி, மற்றபடி நீர் சத்து இருக்கிற மற்ற காய்கறிகள் இது எல்லாமே எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீர் சத்து இருந்தாலே பாதி வந்து வெயில்லேருந்து நம்ம உடம்பை நல்லா பாதுகாத்துக்கும். வாட்டர் கண்டென்ட் நல்லா இருக்கும்போது ஸ்கின்ல வர ரேஷஸ், மற்ற பிரச்சனைகள் இது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நன்றி.